கரூரில் முதலமைச்சர் விஜய் பேசியதை வகுப்பறையில் மாணவர்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்த விவகாரம். கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை பணியிடை நீக்கம். நேரடி கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் வசூலிப்பதாக புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை. வேளாண் துறை அமைச்சர் வினோத் எச்சரிக்கை. சென்னை தேனாம்பேட்டையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு தடுப்பு சுவர் விழுந்து பெண் படுகாயம். 3வது மாடியில் இருந்து கீழே விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. குதிரை பேர வழக்கில் கைதான 5 பேரின் 2 நாள் போலீஸ் காவல் நிறைவு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் வன்னியரசு. காரை வழிமறித்து குடிநீர் பிரச்சினை தொடர்பாக மனு அளித்த பெண்கள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 75 அடியாக சரிந்தது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாணவர் சேர்க்கை இல்லாததால் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மூடல். மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. பழனி கோவிலில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான வாகன நிறுத்துமிடம் 2 சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு. நடவடிக்கை கோரி சென்னை பதிவுத்துறை தலைவருக்கு இணை ஆணையர் கடிதம். பட்டுக்கோட்டை அருகே விதிகளை மீறி அதிக ஆழத்துக்கு மண் அள்ளுவதாக புகார். மண் குவாரி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தூத்துக்குடி அருகே மனைவி பிரிந்து சென்ற வேதனையில் 2 குழந்தைகளுடன் லாரி டிரைவர் தற்கொலை. 2 குழந்தைகள் கை கால்கள் மற்றும் தனது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று தாயகம் திரும்புகிறார் பிரதமர் மோடி. இன்று மாலை தலைநகர் டெல்லி வந்தடைகிறார். நியூசிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி. பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நிகழ்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். தெலுங்கானாவில் சிறுமி உட்பட 6 பேரை கொலை செய்த போக்சோ குற்றவாளி. தனது மனைவி 2 குழந்தைகளையும் கொன்ற நபருக்கு போலீசார் வலை. போலீஸ் சான்றிதழ் அளித்து ஆசிரியர் பணியில் சேர்ந்த 3000 பேரை பணி நீக்கம் செய்த பீகார் அரசு. பணி நீக்கத்தில் பெற்ற ஊதியம் வட்டியுடன் திரும்ப பெறப்படும் என அறிவிப்பு. வினாத்தாள் கசிவால் நீட் மறுதேர்வு நடத்தப்பட்ட விவகாரம் வரும் 16ஆம் தேதி ஆய்வு நடத்த நாடாளுமன்ற நிலைக்குழு முடிவு. கேரள மாநிலம் வயநாட்டில் வளர்ப்பு மிருகங்களை வேட்டையாடி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடித்து அடர் வனப்பகுதியில் விடுவித்த வனத்துறையினர். ஈரானை நோக்கி 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் பிரிவு அரையிறுதியில் 7 முறை சாம்பியனான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. நோவக் ஜோகோவிச்சை வீழ்த்தி உலகின் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். பெல்ஜியம் அணிக்கு எதிரான காலிறுதியில் 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. கும்பமேளா புகழ் மோனாலிசாவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ரத்து. தம்பதி இருக்கும் இடம் தெரியவில்லை என கூறி கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.
வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் புதிய படம் தமிழ் முருகன் என்ற படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் உருவாக்கிய தி ஒடிசி திரைப்படம் உலகம் முழுவதும் வரும் 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சவரன் 1,06,400க்கும் கிராம் 13,300 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனை.